புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதன்முறையாக கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி படம் வெளியான காலகட்டம் திரையுலக வரலாற்றில் முக்கியமான காலகட்டம். இச்சமயத்தில்தான் எம்ஜிஆர் தன் திரையுலக அரசியலில் முக்கிய பங்கெடுத்து பலருக்கு அறிமுகமானார். அரசியல் நண்பரான கருணாநிதி மட்டுமல்ல, தன் வாழ்வில் பல முக்கிய திருப்பங்களுக்கு காரணமாக போகும் முக்கிய மனிதர்களை இந்த காலகட்டத்தில் தான் சந்தித்தார். அரசியல் ஆசான் அண்ணாதுரை, வாழ்க்கை துணைவி வி.என். ஜானகி, திரையுலக போட்டியாளர் சிவாஜி கணேசன், இப்படி பலர். ராஜகுமாரி படத்தின் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அடுத்த வாய்ப்புகளுக்காக காத்திருந்த போது எதிர்பாராத விதமாக பைத்தியக்காரன் என்கிற படத்தில் நடிக்கும் சூழல் உருவானது. அப்படி ஒரு சூழல் உருவானதற்கு காரணம், பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைதாகி தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் மற்றும் தியாகராஜ பாகவதர் இருவரும் லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் மேல்முறையீடு செய்திருந்தனர். தன் வாழ்நாளில் தனக்கென எந்த சொத்தும் சேர்க்காமல் தான தர்மங்களில் செலவிட்டதால் எதிர்பாராத இந்த சம்பவத்துக்கு பின் கலைவாணர் குடும்பம் சிறிது பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாகி இருந்தது. வழக்கு செலவுகளுக்கு கூட பெரும் சிரமத்தை சந்தித்தார் கலைவாணரின் துணைவியார் டி.ஏ. மதுரம். கலைவாணரின் துயரை உணர்ந்து பலரும் உதவி செய்தனர். இருப்பினும் அன்றைக்கு வழக்கு செலவு அதிகமாக இருந்தது. மேலும் கலைவாணரின் நாடக குழுவில் இருந்தவர்கள் பலரும் வாய்ப்பின்றி முடங்கி கிடந்ததும் கலைவாணருக்கு கவலையை தந்ததால் சிறையில் இருந்தபடியே அவர் தந்த ஆலோசனையின் பேரில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக ஒரு திரைப்படம் தயாரிப்பது என்று முடிவுக்கு வந்தது கலைவாணரின் குடும்பம். அப்படி எடுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட படம்தான் பைத்தியக்காரன். படத்தில் பலரும் ஊதியமின்றி கலைவாணரின் குடும்பத்துக்காக செய்யும் கைமாறாக எண்ணி பணியாற்றினர். தனது வாழ்வில் தான் பெரிதும் மதித்து வணங்குபவர்களில் ஒருவரான கலைவாணருக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டங்களால் பெரும் கவலை கொண்டார் எம்ஜிஆர். அதனால் படத்தில் ஒரு வேடத்தினை ஏற்று நடிக்க முன்வந்தார். தன் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்களாக கருதி எம்ஜிஆர் வணங்கியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் என்.எஸ். கிருஷ்ணன். என்னை மனிதாபிமானி என்று யாராவது அழைத்தீர்களானால் அதற்கு முழுமுதற் காரணமானவர் கலைஞானர் என்.எஸ். கிருஷ்ணன் தான் என எம்ஜிஆரால் புகழப்பட்ட கலைவாணர் என்.எஸ்.கே. எம்ஜிஆரின் வாழ்வில் இடம்பெற்றது எப்படி தெரியுமா? எம்ஜிஆரின் முதற் படமான சதி லீலாவதி திரைப்படமே கலைவாணருக்கும் முதற் படம். சினிமாவில் அறிமுகமான போதே நாடகத்துறையிலும் பிரபலமாக விளங்கியவர். ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆரின் சிறு சிறு தவறுகளை திருத்தியவர் என்.எஸ்.கே. உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒருமுறை மாயா மச்சிந்திரா படத்திற்கான படப்பிடிப்பு கல்கத்தாவில் நடந்தது. அந்த படத்தில் எம்ஜிஆர், என்.எஸ். கிருஷ்ணன் இருவரும் நடித்தனர். அப்போது கல்கத்தாவில் உள்ள சில இடங்களை சுற்றி பார்க்க கிளம்பி சென்றனர். அந்த சமயத்தில் ஒரு ஆற்றை கடக்க முயன்ற போது எம்ஜிஆர் வேகமாக தாவி ஆற்றை கடந்தார். அப்படி தாவியதில் எம்ஜிஆரின் செருப்பு அறுந்து போய்விட்டது. உடனே எம்ஜிஆர், கடைக்கு போய் புது செருப்பு வாங்கிட்டு வருவோமா என்று கேட்டுள்ளார். அதற்கு என்.எஸ். கிருஷ்ணன், மாலை நேரமாகிவிட்டது, அதனால் நாளை காலை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். காலை விடிந்ததும் எம்ஜிஆர் என்.எஸ். கிருஷ்ணனிடம் வந்து, அண்ணன், கடைக்கு போய் புது செருப்பு எடுத்துட்டு வந்துருவோமா என்று கேட்டவுடன் என்.எஸ். கிருஷ்ணன் எம்ஜிஆர் கையில் ஒரு பார்சலை கொடுத்தார். அதை பிரித்து பார்த்தால் நேற்று அருந்து போன அந்த செருப்பை காலையிலேயே கடைக்கு எடுத்துட்டு போய் தைத்து கொண்டு வந்திருந்தார் என்.எஸ். கிருஷ்ணன். இதை பார்த்த எம்ஜிஆர், அண்ணன், நம்ம வேற புது செருப்பு வாங்கி இருக்கலாமே என்று கேட்டார். அதற்கு என்.எஸ். கிருஷ்ணன், உங்க அம்மா உன்னையும் அண்ணனையும் சினிமாவுக்கு அனுப்பியது பணம் சம்பாதிப்பதற்கு தான். நீ பணம் இருக்கு என்பதற்காக தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கக்கூடாது. இந்த செருப்பை பாரு, இன்னும் 6 மாதத்திற்கு உழைக்கும். நீ ஏன் தேவையில்லாம தூக்கி போட்டுட்டு வேற ஒரு செருப்பு வாங்கணும் என்று நினைக்கிற என்று கேட்டதும் என்.எஸ். கிருஷ்ணன் தன் மீது காட்டிய அக்கறை குறித்து நெகிழ்ந்து போனார் எம்ஜிஆர். அதன் பிறகு அந்த செருப்பையே அவர் போட்டுக்கொண்டார். அந்த சம்பவத்திற்கு பிறகு எம்ஜிஆர் தன் வாழ்நாள் முழுவதும் அனாவசிய பொருட்களை வாங்குவதும் இல்லை, எந்த பொருளை வாங்கினாலும் அதை கடைசி வரை பயன்படுத்தும் வழக்கத்தையும் வைத்திருந்தார். அப்படி ஒரு மூத்த சகோதரர் போல தன் மீது அன்பு காட்டிய, எப்போதும் மனிதாபிமானியாக வாழும் கலைவாணர் மீது எம்ஜிஆருக்கு இனம் புரியாத ஒரு பாசம் ஏற்பட்டது. தன் வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் கலைவாணரிடமே ஆலோசனை கேட்டு செயல்பட்டார் எம்ஜிஆர். அது முதல் கலைவாணர் மீது பெரும் அன்புடன் பழகி வந்தார் எம்ஜிஆர். இந்த இடத்தில் என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் காதல் ஜோடி பற்றியும் சொல்லியாக வேண்டும். வசந்த சேனா என்கிற படப்பிடிப்புக்காக ரயிலில் பூனே சென்றபோது இருவருக்கும் காதல் ஏற்பட்டு கல்யாணத்தில் முடிந்தது. டி.ஏ. மதுரத்துடனான அவரது நட்பு, தன்னை போலவே ஈகை குணத்துடன் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லும் பழக்கமே இல்லாத மதுரத்தின் குணநலன்களே என்.எஸ்.கேவுக்கு அவர் மீது காதல் வர காரணமாக இருந்தது. அப்போது என்.எஸ். கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே திருமணமும் ஆகியிருந்தது. ஆனாலும் மதுரத்தை தான் விரும்புவதாக சொல்லி அவரது மனதை கலைத்தார். அவரும் ரொம்பவே மிகவும் யோசித்து அந்த ஷூட்டிங்கின் போதே தனக்கும் சம்பந்தம் என்று சொல்ல பீகாரிலேயே அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்தது.
ஆனால் சென்னை திரும்பிய பிறகுதான் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது மதுரத்திற்கு தெரிய வந்து சில நாட்கள் பேசிக்கொள்ளாமல் சண்டையிட்டபடியே இருந்ததும் நடந்திருக்கிறது. அதன்பின் இருவரும் ராசியாகிவிட்டனர். தமிழ் சினிமாவில் முதல் தம்பதி கலைஞர்களான இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றிகரமாக ஓடி இவர்களுக்கு புகழை தந்தன. தோல்வியடையும் என கருதப்பட்ட திரைப்படங்களை கூட தன் நகைச்சுவை காட்சிகளால் வெற்றி பெற வைத்தவர். ஆனால் எப்போதுமே தனது கணவனுக்கு மட்டுமே ஜோடியாக நடிப்பேன் என்பதை ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தார் டி. ஏ. மதுரம். ஆனால் காலம் அவரது கொள்கையிலிருந்து அவரை இறங்கி வர செய்தது. ஆம், கலைவாணர் வாழ்வில் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு பேரிடியைப் போல் குறுக்கிட்டது. அப்போதுதான் வழக்கு செலவை சமாளிக்க ஒரு திரைப்படம் எடுக்கலாமே என்று என்.எஸ்.கேவின் நண்பர்கள் டி. ஏ. மதுரத்திடம் யோசனை சொன்னார்கள். அதன்படிதான் பைத்தியக்காரன் பட தயாரிப்பு பணி துவங்கியது. கலைவாணர் குடும்பத்துக்கு ஏற்பட்ட இக்கஷ்டத்தை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவர் மீதான மரியாதையையும் அன்பையும் வெளிப்படுத்தும் சந்தர்ப்பமாக இதை கருதி படத்தில் ஒரு வேடம் ஏற்க தானே சென்று வாய்ப்பு கேட்டார். மூர்த்தி என்கிற கதாநாயகன் பாத்திரம் அவருக்கு தரப்பட்டது. ஆரம்ப காலம் தொட்டு கணவர் என்.எஸ். கிருஷ்ணனுடன் மட்டுமே ஜோடியாக நடித்து வந்த டி. ஏ. மதுரம் இந்த படத்தில் எம்ஜிஆருடன் நடிக்க வேண்டிய கட்டாயம் உருவானது. இந்த வருத்தத்துடனேயே நடித்தார். அதில் காதல் காட்சிகளில் இருவரும் நடித்தாலும் கூட ஒருவரை ஒருவர் தொடாமலே நடித்தனர். யோகநாத் இயக்கிய இந்த படத்தில் இவர்கள் தவிர பானுமதி, பத்மினி, டி.எஸ். பாலையா, ஓ.கே. தேவர், ஈ.வி. சரோஜா, எம்.ஆர். சந்தானலட்சுமி ஆகியோரும் நடித்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. என்.எஸ். கிருஷ்ணன், பாகவதர் இருவர் மீதான வழக்கில் லண்டன் பிரிவு கவுன்சிலில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டின் மீதான தீர்ப்பு வெளியானது. அன்றைய பிரபல வழக்கறிஞர் எத்திராஜ் நடத்திய வழக்கில் கலைவாணர், தியாகராஜ பாகவதர் இருவரும் குற்றவாளிகள் அல்ல என தீர்ப்பு வந்தது. தமிழகமே கொண்டாடியது அந்த தீர்ப்பை. கணவருடன் சேர்ந்து நடிக்க முடியவில்லையே என்கிற மதுரத்தின் கவலை காணாமல் போனது. உடனடியாக படத்தில் கலைவாணருக்கென ஒரு வேடம் புகுத்தப்பட்டு மதுரத்தை இரட்டை வேடமாக்கி இன்னொரு மதுரத்துக்கு ஜோடியாக கலைவாணரை நடிக்க வைத்தனர். படமும் வெற்றி பெற்றது. இப்படி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த டி. ஏ. மதுரம் பின்னாளில் அடுத்த சில வருடங்களிலேயே எம்ஜிஆருக்கு அம்மாவாக நடிக்க வேண்டிய அதிசயமும் நடந்தது. ஆம், மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆரின் வளர்ப்பு தந்தையாராக என்.எஸ். கிருஷ்ணன், மதுரம் தான் நடித்தனர். பிறக்கும் போதே குழந்தையின் கழுத்தில் மாலை, இது தேசத்துக்கு ஆகாது என்கிறார் அரச ஜோதிடர். தேசத்தையும் ராஜ்ய பதவியையும் காப்பதற்காக குழந்தையை காட்டில் விட்டு விடுகிறார்கள். செருப்பு தைக்கும் தொழிலாளியான என்.எஸ்.கேவும் அவரின் மனைவி மதுரமும் குழந்தையை பார்க்கிறார்கள். வளர்க்க முடிவு செய்கிறார்கள். வீரன் என பெயர் சூட்டுகிறார்கள். இப்படி கணவரை தவிர யாருடனும் ஜோடியாக நடிக்காத ஒரு நடிகையுடன், அதுவும் காமெடி நடிகையுடன் காதல் ஜோடியாக நடித்தது மட்டுமல்ல, பின்னாளில் அவருக்கே மகனாக நடித்த ஒரே நடிகர் எம்ஜிஆராகத்தான் இருப்பார்.